ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன்னா சதாசிவன் கோயில் தான் சொல்ல போகிறேன். அந்த கோயில் எங்கே இருக்குன்னா இப்போ ஆந்திராவில் இருக்குது. ஸோ வாங்க அந்த கோயிலுக்கு எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எப்படியே காட்டுறேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு RS200 பார்க்கிங் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து புத்தூருக்கு ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஒரு அடியாக நம்ம புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து புத்தூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கேருந்து தான் சதாசிவன் கோயிலுக்கு பஸ்ஸில் போக போகிறோம். இங்கே இருக்கிற பஸ் எல்லா பஸ்ஸுமே சதாசிவன் கோயிலுக்கு போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பஸ்ஸு சதாசிவன் கோயிலுக்கு போகும்னா ஸோ போகாது. ஸோ இந்த சிவராத்திரி அன்றைக்கி மட்டும்தான் அது பஸ்ஸு அலோடு. ஸோ மிச்ச டைம்லாம் பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாது. ஸோ மிச்ச டைம் நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ பைக்கு, காரு, ஆட்டோ அப்படி தான் போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடுவோம். ரெடியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ மலை அடிவாரம். ஸோ இங்கேருந்து அப்படியே நடக்க வேண்டியது தான். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாதி மலை கூட ஏறலை, அதுக்குள்ளே என் 2 பேருக்கு மூச்சு வாங்கிடுச்சு. அங்கே நம்புறதுதாப்பா கோயில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து சென்டர் ஏரியா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் நடக்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டவுனு தான். நம்ம ஈஸியாகவே அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. வெற்றிவேல் முருகனுக்கு இங்க கூட தமிழ் நீதானா நீ டூரிஸ்ட் நாயகன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு குறையே இல்லைங்க. 24 hours சாப்பாடு கொடுத்துக்கினே தான் இருப்பாங்க. நீங்களே பாருங்க. அங்கே ஹாய் மக்களே. ஸோ ஒரு அடியாக நம்ம சதாசிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் சதாசிவன் கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வருஷத்துக்கு மேலே அந்த கோயில் நான் வந்து தான் இருக்கேன். ஒரு அடியாக நம்ம சாமி பார்த்துட்டு ஸோ வந்துட்டோம். பாருங்க மக்களே, இங்கே எவ்வளோ ஜனம் இருக்காங்கன்னு. ஸோ கிட்டத்தட்ட 2000 பேர் 3000 பேர் கிட்ட இந்த சிவராத்திரி அன்றைக்கி இந்த கோயிலுக்கு வருவாங்க. ஸோ எங்கடா தூங்கி தான் நான் எதுக்கு கேட்குறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே இந்த மலை மேலே தான் தூங்கிட்டு தான் ஸோ காலைல ஏஞ்சி நடக்க ஆரம்பிப்பாங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.